மாமல்லபுரம் கிருஷ்ண மண்டபம். கோவர்த்தனகிரி கதையை கல்லில் உயிர்ப்பித்த பல்லவ அற்புதம். மாமல்லபுரத்தின் கலைச்சோலையில் அர்ஜுனன் தபசின் அருகே 1000 கதைகளை தன் கல்லின் உள்ளே புதைத்துக் கொண்டு அமைதியாக அமர்ந்திருக்கிறது கிருஷ்ண மண்டபம். ஆனால் அதன் அமைதிக்குப் பின்னால் ஒரு பெரும் கதை ஒளிந்திருக்கிறது. அது வெறும் கல் அல்ல, காலத்தின் ஓட்டத்தில் உறைந்து போன ஒரு கதை. கோகுலத்தில் வாழ்ந்த மக்கள் இந்திரனுக்கு பயந்து ஆண்டுதோறும் யாகம் செய்து வந்தனர். ஆனால் சிறுவன் கிருஷ்ணனோ மக்களுக்கு வாழ்வளிக்கும் கோவர்தன மலைக்கு நன்றி சொல்ல வேண்டும் என்று அறிவுறுத்தினான். கிருஷ்ணனின் பேச்சைக் கேட்டு கோபம் கொண்ட இந்திரன் பேய்க்காற்றையும் பெருமழையையும் ஏவினான். அப்போது சிறுவன் கிருஷ்ணன் அந்த மழையில் நடுங்கிய மக்கள் கூட்டத்தை காக்கும் பொருட்டு சற்றும் யோசிக்காமல் தன் சுண்டு விரலால் ஒரு மாபெரும் மலையை, ஆம், கோவர்த்தனகிரியை ஒரு குடை போல தூக்கி நிறுத்தினான். என்ன அதிசயம்! மலை ஒரு குடை போல அந்த மக்களை காத்தது. குடையின் கீழ் அந்த ஊரே அடைக்கலம் புகுந்தது. இந்தக் காட்சியைத்தான் பல்லவச் சிற்பிகள் தங்கள் ஒளியால் உயிர்ப்பித்தனர். அவர்கள் கண்ணனின் குழந்தை வடிவத்தை விட அவரது தெய்வீக சக்தியையும் மக்களின் பாதுகாவலனாக நின்ற கம்பீரத்தையும் எடுத்துக்காட்ட விரும்பினர். அதனால் கண்ணன் மலையை தூக்கி நிற்கும்போது அவர் ஒரு இளைஞனாகவே காட்சியளிக்கிறார். ஆனாலும் அவரது செயலும், அவரது அருகில் வியப்புடன் நிற்கும் பலராமர் மற்றும் இடையர்களும் அது ஒரு தெய்வ குழந்தையின் விளையாட்டு என்பதை உணர்த்துகின்றனர். கிருஷ்ண மண்டபம் கல் சிற்பம் சொல்லும் கிராமத்து வாழ்வியல். கிருஷ்ண மண்டபம் வெறும் கோவர்த்தனகிரி சிற்பத்தை கொண்டது மட்டுமல்ல, அதில் பல நுண்ணிய வாழ்வியல் சிற்பங்களும் நிறைந்திருக்கின்றன. அவற்றை ஒரு கிராமத்தின் பார்வையில் காணலாம். கிருஷ்ணர் கோவர்தன மலையை தூக்கி நிறுத்திய காட்சிதான் மண்டபத்தின் மையக்கரு. ஆனால் அந்த முக்கிய சிற்பத்தைச் சுற்றிலும் முல்லை நில மக்களின் அன்றாட வாழ்க்கை தத்ரூபமாக செதுக்கப்பட்டுள்ளது. இடையர்கள் மற்றும் குழந்தைகள் மலையின் அடியில் பயந்து ஓடி வந்து தஞ்சம் புகுந்த இடையர்கள் சிற்பங்களில் சித்தரிக்கப்பட்டுள்ளனர். அவர்களின் தோள்களில் மூட்டைகளும் கைகளில் குழந்தைகளும் இருப்பதை பார்க்கலாம். ஓர் ஆண் தன் குழந்தையை தோளில் சுமந்து வந்திருப்பது குடும்பத்தை காக்கும் தந்தையின் பாசத்தை உணர்த்துகிறது. கால்நடைகள் இந்த சிற்பத்தில் பசுக்கள் மட்டுமல்ல, கன்றுகளும் இடம்பெற்றுள்ளன. ஒரு பசு தன் கன்றை வாஞ்சையுடன் நாவால் நக்குவது தாய்ப்பாசத்தின் உச்சகட்டத்தை வெளிப்படுத்துகிறது. பசுவிடம் பால் கறக்கும் காட்சி மிக நுட்பமாக செதுக்கப்பட்டுள்ளது. இசை மற்றும் நடனம், புல்லாங்குழல் வாசிக்கும் இடையன் மற்றும் நடனமாடும் ஜோடிகளின் சிற்பங்களும் காணப்படுகின்றன. இது அவர்கள் ஆபத்திலிருந்தும் பாதுகாக்கப்பட்ட மகிழ்ச்சியை வெளிப்படுத்துகிறது. இது வெறும் சிற்பம் அல்ல, பல்லவ மன்னர்களின் கலைத்திறனையும் மக்களின் வாழ்வியலையும் ஒன்று சேர பிரதிபலிக்கும் ஓர் அரிய பொக்கிஷம். கிருஷ்ணரின் தெய்வீகத்தையும் இடையர்களின் எளிய வாழ்வையும் இந்த சிற்பம் தன்னகத்தே கொண்டுள்ளது. இன்று வரை இந்த கிருஷ்ண மண்டப சிற்பம் கோவர்தன மலையை தூக்கிய கண்ணனை மட்டுமல்ல, அந்த கதையின் ஒவ்வொரு கதாபாத்திரத்தையும் உணர்த்துகிறது. இன்றும் அதன் முன் நின்று பார்த்தால் மழையின் சத்தம் கேட்பது போலவும், கால்நடைகளின் மணியோசை கேட்பது போலவும், மக்கள் கூட்டம் பேசுவது போலவும் ஓர் உணர்வு ஏற்படுகிறது. கிருஷ்ண மண்டபம் ஒரு சிற்பம் மட்டுமல்ல, அது வாழ்வியலின் காவியம். கல்லில் காவியம் படைத்த பல்லவ மன்னன் மாமல்லன். பல்லவர் காலம் கிபி 7ஆம் நூற்றாண்டு. இந்த அற்புதமான கதை சொல்லும் சிற்பம் பல்லவ மன்னர் 1ஆம் நரசிம்மவர்மன் மாமல்லன் கிபி 630 முதல் 668 வரையான காலத்தில் இந்த சிற்பம் செதுக்கப்பட்டிருக்கலாம் என்று வரலாற்று ஆய்வாளர்கள் கூறுகின்றனர். இந்த காலத்தில்தான் மாமல்லபுரத்தின் புகழ்பெற்ற ஒற்றைக்கல் தேர்களும் மற்ற குடைவரை கோயில்களும் செதுக்கப்பட்டன. விஜயநகர பேரரசு காலம் கிபி 16ஆம் நூற்றாண்டு. முதலில் திறந்த வெளியில் உருவாக்கப்பட்ட இந்த சிற்பம் காலப்போக்கில் மழையாலும் வெயிலாலும் பாதிக்கப்படக்கூடும் என்பதால் விஜயநகர பேரரசர்களின் ஆட்சி காலத்தில் அதைச் சுற்றி ஒரு மண்டபம் கட்டப்பட்டது. இந்த மண்டபத்தினால் அது ஒரு குகை கோயிலாக மாறி வழிபாட்டு தலமாகவும் சிறப்பு பெற்றது. யுனெஸ்கோ உலக பாரம்பரிய சின்னம். கிருஷ்ண மண்டபம் மாமல்லபுரத்தில் உள்ள மற்ற நினைவுச் சின்னங்களுடன் சேர்ந்து
1984ஆம் ஆண்டு யுனெஸ்கோ உலக பாரம்பரிய சின்னமாக அங்கீகரிக்கப்பட்டது. இது வெறும் ஒரு தனிப்பட்ட சிற்பம் அல்ல, ஒட்டுமொத்த மாமல்லபுரத்தின் கலை பொக்கிஷங்களின் ஒரு முக்கிய அங்கமாகும். கிருஷ்ண மண்டபம் கலை, வரலாறு மற்றும் ஆன்மீகம் ஆகிய மூன்றையும் இணைத்து நிற்கும் ஒரு சிறப்பான இடமாகும். மாமல்லபுரத்தின் கலை செல்வங்களில் இது ஒரு தவிர்க்க முடியாத அத்தியாயம். பல்லவ மன்னர்களைப் பற்றியும் அவர்களது பிரம்மாண்டமான கலைப்படைப்புகள் குறித்தும் எங்களது மற்ற பதிவுகளைக் காணவும், எங்களை ஊக்கப்படுத்தும் விதத்திலும் சப்ஸ்கிரைப் செய்து எங்களது பிளேலிஸ்டில் உள்ளவற்றை காணுங்கள். நன்றி.